வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 3/4 ஹேண்ட் ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுறேங்க. இப்போது லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்காக லைனிங்கில் நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம லைனிங்கை கட் பண்ணிடலாம். இதுக்கு உண்டான அளவு பார்த்திங்கன்னு சொன்னால் லைனிங் ப்ளவுஸ் வச்சு தான் கட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு பாட்டத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். துணி ஆடக்கூடாதுன்றதுக்காக ஜஸ்ட்டு வெயிட்டுக்காக அந்த த்ரெட்டு வச்சுருக்கேன், வேறு எதுவுமே இல்லை. ஜஸ்ட்டு பாட்டம் வந்துட்டு இது பால்சன் பண்ணி தைக்கிற மெத்தடு. 2 புள்ளி மட்டும் விட்டுட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுடலாம். பாட்டம் வந்துட்டு எப்போவுமே பால்சன் பண்ணி தைக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஃப்ளாட்டாக ஃபினிஷிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு ப்ளவுஸ் போடும்போது. ப்ளவுஸுடைய ஹைட் மார்க் பண்ணுறேன். இப்போது இதுதான் வந்துட்டு ரெடி எவ்வளோ ஹைட்டு. ஷோல்டர்லேருந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சஸ் இல்லைனாக்கா 1/4 இன்ச்சஸ்க்கு கொஞ்சம் அதிகமாக விட்டுட்டு நம்ம மேலே ஒரு மார்க் போட்டுற வேண்டியது தான். ஷோல்டருக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்துட்டு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ அடுத்ததாக ப்ளவுஸ் டபுளாக பேக்கில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போது ஆர்மும் நெக்கும் நம்ம மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 இன்ச்சஸ் நெக்கு டெப்த்தும் கேட்டிருக்காங்க, ப்ளஸ் ப்ராட்னஸும் வேணும்னு கேட்டிருக்காங்க. இப்போது நெக்கு ப்ராட் அண்டு டெப்த்தும் நம்ம இதில் வச்சு நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ ப்ளவுஸ் பேக் சைடில் டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு கீழே ஆர்முல் மார்க் பண்ணுறதும் ப்ளஸ் ஷோல்டரை மார்க் பண்ணுறதும். இப்போது ஹிப் மெஷர்மெண்ட் நம்ம மார்க் பண்ண போகிறோம். அடுத்தது ஆர்முல் டெப்த்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். அண்டு நெக்கையும் நம்ம இதில் வச்சு நம்ம மார்க் பண்ணிடலாம். இப்போது நெக்கு டெப்த்து நம்ம மார்க் பண்ணும்போது கரெக்டாக ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். ப்ளவுஸையும் அதில் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரதுக்கான நிறைய பாசிபிள்ஸ் இருக்குது. அதனாலேயும் மெஷர்மெண்ட் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிடலாம் அதில். ஸோ எப்போவுமே ஃப்ளாட்டாக ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி மேக்ஸிமம் அயன் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிங்கனாக்கா இன்னும் ஈஸியாக இருக்கும் மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு. ஒரு சில துணியில் பார்த்திங்கன்னு சொன்னால் பாலிஸ்டர்லாம் இருக்கலாம். அதனால் அயனிங் ஜாஸ்தியாக போட்டிங்கன்னா ஃபுல்லாக துணி பிடிச்சிரும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் அயன் பண்ணும்போது. இப்போ கரெக்டாக ஃப்ளாட் பண்ணி மேக்ஸிமம் வந்துடுச்சு இதில். இப்போது ஆர்முல் சைடு நம்ம மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஆர்முலுடைய கரெக்டாக அந்த ரவுண்டு எண்டு முடியுது இல்லையா, அதில் ஒரு மார்க் போட்டுட்டு மேலே ஜஸ்ட் ஒரு 1/2 இன்ச் எக்ஸஸாக போட்டுருங்க. அப்போ தான் ஸ்டிச் பண்ணி எடுக்கும்போது அதோடைய மெஷர்மெண்ட்டுக்கு கரெக்டாக வந்துடும். ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியிருக்கிறதால ரெடி மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு கரெக்டாக அங்கே ஒரு மார்க் போட்டுருங்க. அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சஸ் வந்துட்டு எக்ஸஸாக ஒரு மார்க் போட்டுருங்க. அப்போ தான் ஸ்டிச் பண்ணி முடிக்கும்போது எண்டில் நம்மளுக்கு அதே மெஷர்மெண்ட் கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போ நெக்கு கரெக்டாக ஃப்ளாட்டாக வச்சுட்டு ரெடி அளவுக்கு ஒரு மார்க்கு. இப்போ எக்ஸஸாக கேட்டிருக்காங்க இல்லையா டெப்த்து வேணும்ட்டு, அதில் ஒரு மார்க் போட்டிருக்கேன் ஜஸ்ட்டு பார்க்குறதுக்காக. இப்போ ஷோல்டர் கரெக்டாக டைட்டாக கொஞ்சம் இழுத்துட்டு மேல் சைடில் அங்கே ஒரு மார்க் போட்டுருங்க. கரெக்டாக அந்த ஸ்டிச் பண்ணியிருக்க அந்த எட்ஜஸ்லேயும் ஒரு 1/2 இன்ச்சு தள்ளியும் ஒரு மார்க் போடணும். அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த கச்சா எக்ஸஸாக விட்டுரும். ஏன்னா நம்ம ஸ்லீவ் வச்சு அட்டாச் பண்ணுறதுக்காக. இப்போ அவங்க நெக்கு எக்ஸஸாக வேணும் ப்ராட்னஸ் கேட்டதால் கொஞ்சம் ப்ராடாகவே நான் இதை மார்க் பண்ணுறேன். இப்போது டெப்த்தும் வேணுன்றதுக்காக டெப்த்தும் 1 இன்ச்சஸ் வந்துட்டு 3/4 இன்ச் வரைக்கும் நம்ம அதை எக்ஸஸாக டவுன் பண்ணிடலாம். அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஒரு 1/4 இன்ச்சஸோ எக்ஸஸாக சேர்ந்து நம்ம பிடிக்கிறதால டோட்டலாக 1 இன்ச்சஸாக நம்மளுக்கு நெக்கோட டெப்த்து கிடச்சிரும். இப்போ ஆர்முல் சைடை மார்க் பண்ணிட்டோம். சைடில் 1.5 இன்ச்சு துணி விட்டுட்டு நம்ம இதை மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ நான் செகண்ட்ரியாக ஒரு மார்க் போடுறது எதுக்குன்னு சொன்னால் ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸஸாக முன்னாடி மட்டும் விட்டுட்டு கச்சாவுக்காக நான் அதை மார்க் பண்ணுறேன். இப்போது நம்ம ஸ்டிச் பண்ணி திருப்பும் போது அதோடைய ரெடி அளவுக்கு கரெக்டாக வந்துடும் நெக்கு. ஷோல்டருடைய அகலம் மெஷர் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி ப்ராட் நெக் வைக்கிறீங்கன்னு சொன்னால் மேக்ஸிமம் ஒரு 6 இன்ச்சு 6க்குள்ளே வைக்கிறது தான் நல்லது. 6க்கு வெளியே மேலே போயிட்டீங்கன்னு சொன்னால் ஷோல்டர் ஃப்ளோ ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. சரி, நம்ம இதை கட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோஸை நம்ம பார்க்க இருக்கிறோம் நம்மளுடைய சேனலில். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருனாச்சும் அவங்களுக்கும் இந்த மாதிரி டெய்லரிங் பழகுறாங்க சொன்னால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் உங்களுடைய லைக் ஒரு மோட்டிவேஷனாக எங்களுக்கு அமையும். 2வது, எங்களுக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்.
இப்போ நம்ம இதை கட் பண்ணி முடிச்சாயிடுச்சு. இப்போது நெக்கை நம்ம கட் பண்ணிடலாம். இப்போது நெக்கு நான் கட் பண்ணும்போது அந்த ப்ராட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் கட் பண்ணுறேன். எஸ், இப்போ கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதில் அகலம் பத்தல, அகலம் கொஞ்சம் ப்ராடாக வேணும் இன்னும் கொஞ்சம்னு சொன்னால் அதுலேயும் நம்ம கொஞ்சம் லைட்டாக ஷேப் எடுத்துகிட்டு சொன்னால் ப்ராடாக வந்துடும். இப்போ பேக் சைடு டோட்டலாக கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது இதோடைய நெக்கோடைய ஷேப் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பாருங்கள், கீழே வந்துட்டு கேர்வாக ரவுண்டாக கொடுத்துருக்கேன். இப்போது அவங்க போடும்போது இதோடைய ரவுண்ட் ப்ராட்னஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இது ஆமூல் ரெடி அளவுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல ஒரு நாட்ச் போட்டுடலாம். தைக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நாட்ச் டு நாட்ச் வந்துட்டு அந்த அர்க்காத்த அளவுக்கு நம்ம தைச்சோன்னு சொன்னால் பர்ஃபெக்டாக இருக்கும் சைடில் மெஷர்மெண்ட் பார்க்குறதுக்கு. இப்போ பேலன்ஸ் இருக்கிற அந்த துணியில் ஃப்ரண்ட் அண்டு ஸ்லீவ்ஸ் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ பேலன்ஸ் இருக்கிற மெட்டீரியலில் ஃபஸ்ட்டு நம்ம 3/4 ஸ்லீவ்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்காக ஸ்ட்ரைட்டாக நம்ம எடுக்கிறது நல்லது. எப்போவுமே துணி டபுளாக ஃபோல்ட் பண்ணிட்டோம். 15 or 15.5 வந்துட்டு இதோடைய ஹைட்டு. 15.5 வச்சுட்டு நான் மார்க் பண்ணுறேன். ப்ளஸ் வந்துட்டு மேலே கச்சா அந்த ஸ்லீவ்ஸ் தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச் மட்டும் எக்ஸஸாக விட்டுருக்கேன். கீழே பாட்டத்தில் ஜஸ்ட் ஒரு 1/2 இன்ச் மட்டும் எக்ஸஸாக விட்டுட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மார்க் பண்ணிட்டோம். எதுக்கு 1/2 இன்ச்சுன்னு சொன்னால் அது கச்சா எக்ஸஸாக விடுறது ஜஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணுறதுக்காக. இப்போ மேலே வந்துட்டு ஸ்லீவ்ஸுக்காக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று போட்டுடலாம். இப்போ வந்து 1/2 இன்ச்சு எக்ஸஸாக விட்டுருக்கோம் இல்லையா, அதுக்கும் ஒரு லைன் போட்டுடுறேன் புரியறதுக்காக. இப்போ அலோ ப்ளவுஸில் ஸ்லீவ்ஸ் எப்படி வச்சு நம்ம அதோடைய ஆமனுடைய டெப்த் எடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஷார்ட் பஃப் வச்சுருக்காங்க. இதை வந்துட்டு நம்ம 2.5 இன்ச் அவங்க எக்ஸஸாக விட்டுருப்பாங்க மேலே அந்த பஃபுக்காக. அதை நம்ம மைனஸ் பண்ணிவிட்டு அதோட ரெடி அளவு எந்த அளவுக்கு இருக்கோ அதுலேருந்து நம்ம மேலேருந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஆமலோடைய டெப்த் மார்க் பண்ணிக்க வேண்டியது தான். ஜஸ்ட் ஆமலுடைய மெஷர்மெண்ட்டுக்காக தான் இது நான் வச்சு மார்க் பண்ணி காட்டுறேன். நம்ம தோராயமாக ஒரு 3 இன்ச்சஸ் இல்லைனாக்கா 2.5 இன்ச்சஸ் வரைக்கும் இருந்தால் போதும் டெப்த்து மார்க் பண்ணுறதுக்காக. ஏன்னா 3/4ன்றதுக்காக ஜாஸ்தி டெப்த்தும் நம்ம இதில் கீழே இறக்க முடியாது. ஏன்னு சொன்னால் ஆமூல் அவங்களுக்கு போடும்போது டைட்டாக இருக்கும், ஆமூல் சைடில் கம்ஃபர்டபுளாக போட முடியாது. அதுக்காக வேண்டி தான். ரொம்ப ஃபேட்டாக இருக்காங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு மேக்ஸிமம் 2.5 வைக்கலாம். ரொம்ப கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமாக லீனாக இருக்காங்கன்னு சொன்னால் ஒரு 3 இன்ச்சஸ் வரைக்கும் இறக்கலாம், அந்த ஷேப் நெக்குடைய டவுன் ஷேப் வரைகிறதுக்காக. சைடில் துணி எக்ஸஸாக ஒரு 1.5 இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம விடுவோம் ஆஸ் யூஷுவல். அதை தான் மார்க் பண்ணியிருக்கேன். சரி, இப்போ இதை கட் பண்ணிடலாம். இப்போ இதை ஃப்ரண்ட்டு ஷேப் எடுத்துடலாம். ஜஸ்ட்டு ஒரு 3/4 இன்ச் வரைக்கும் டவுன் பண்ணிடலாம். இதில் அது 3/4 இன்ச்சு டவுன் பண்ணி ஷேப் எடுத்தாலே போதும். ரொம்ப ஜாஸ்தி எடுக்க வேண்டாம். ஏன்னா 3/4ன்றதுக்காக பர்ஃபெக்டாக தான் இருக்கும் போடும்போது. இப்போ இதை 3/4 ஸ்லீவை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. உங்களுக்கு இதில் எதனாச்சும் டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம்.
இப்போ அடுத்ததாக ஃப்ரண்ட் நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். இப்போ பேக் பார்ட் எடுத்திருக்கேன். பேக் வச்சு தான் நம்ம எப்போவுமே ஃப்ரண்ட்டு கட் பண்ணணும். நல்லா சுருக்கம் இல்லாமல் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி நம்ம அதை வச்சுட்டு, ஆமுல் சைடில் வந்துட்டு சேம் ஆஸ் இட் இஸ் அதே ஆமுல் தான் நம்ம அதை மார்க் பண்ண போகிறோம். ப்ளஸ் ஷோல்டரும் அதே ஷோல்டர் தான் நம்ம இதில் வைக்க போகிறோம் ஃப்ரண்ட்லேயும். சரி, இப்போ ஃப்ரண்ட்டு நம்ம மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட்டு ஷோல்டர் ப்ளஸ் ஆமுல் ஆஸ் இட் இஸ் அதே தான் நான் மார்க் பண்ணுறேன். இப்போ ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் ஆஸ் இட் இஸ் அதே வந்துட்டு ஃப்ரண்ட் அளவுக்கு ஒரு 3 இன்ச் வரைக்கும் அதே மார்க் பண்ணிவிட்டேன். இப்போ மெஷர்மெண்ட் ப்ளவுஸில் என்ன இருக்கோ நம்ம அதை வச்சு மார்க் பண்ண போகிறோம். இப்போ வந்துட்டு ஷோல்டர் நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டுடலாம். இப்போ ஃப்ரண்ட்டு நம்ம மார்க் பண்ண இடத்துல ஸ்ட்ரைட் லைன் ஒன்று போட்டுடலாம். இப்போ மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் பிரகாரம் அதில் என்ன நெக் இருக்கோ அதை வச்சு நம்ம மார்க் பண்ண வேண்டியது தான். இப்போ அளவு ப்ளவுஸ் வந்துட்டு அவங்க ப்ராட்னஸாக வேணும்னு கேட்டிருக்காங்க ஃப்ரண்ட் நெக்கில். இப்போது அந்த நெக்கை மார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் ப்ராட்னஸ் லைட்டாக கொஞ்சம் தான் கேட்டிருக்காங்க. அந்த ப்ராட்னஸ் வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணி எடுத்துடலாம். ஜஸ்ட்டு ரெடி அளவுக்கு அந்த நெக் ஓரமாகவே மார்க் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அவங்க கேட்குற ப்ராட்னஸ் வந்துட்டு அடித்து திருப்பும் போது ஒரு 1/4 இன்ச் எக்ஸஸாக வர மாதிரி இருக்கும். ப்ராட்னஸும் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். ஃப்ரண்ட்டு வந்துட்டு அந்த 3 டாட் போட்டிருக்கிறது ஃப்ரண்ட்டு டாட்டு, ப்ளவுஸோடைய ஃப்ரண்ட்டு டாட்டு ப்ளஸ் வந்துட்டு பட்டி நம்ம 1/2 இன்ச்சு எக்ஸஸாக பிடிச்சி நம்ம கீழே ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக எக்ஸஸாக நான் மார்க் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆமுல் சைடில் ஆல்ரெடி கீழே டவுன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மார்க் போடணும். அண்டு அதை பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு கீழே டவுன் பண்ணி நான் மார்க் பண்ணியிருக்கேன். அவங்க ஸ்டிச் பண்ண ரெடி அளவில் இருந்து. இப்போது ஃப்ரண்ட்டு டாட் மார்க் பண்ணுறதுக்காக ஷோல்டர்லேருந்து பிடிச்சிட்டு கரெக்டாக ஷோல்டரில் வந்துட்டு ஒரு 1/2 இன்ச்சு இல்லைனாக்கா 1 இன்ச் வரைக்கும் தள்ளி பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் ஃப்ரண்ட் டாட் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம இதை மார்க் பண்ணதை ட்ரா பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ இது தெரியறதுக்காக ஜஸ்ட்டு லைட்டாக இந்த அளவுக்கு அகலம் வரும்ன்ட்டு நான் மார்க் பண்ணியிருக்கேன். கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லைங்க. இதே மெத்தடை ஃபாலோ பண்ணிங்க சொன்னால் ஈஸியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ட்ரைட்டாக அந்த டாட் மார்க் பண்ணி அதை கட் பண்ணுறதுக்காக வேறு மாதிரி கட் பண்ணுவாங்க. இது மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் பிரகாரம் என்ன இருக்கோ அந்த மெஷர்மெண்ட் வச்சு தான் நம்ம ஃபாலோ பண்ணி இதை கட் பண்ணுறோம். அதனால் என்னால் இந்த மாதிரி இருக்குன்ற ஷேப்பு மாறி இருக்குன்ட்டு நீங்கள் நினைக்க வேண்டாம், சரிங்களா? நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணும்போது அந்த மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். இது வந்துட்டு ப்ளவுஸோடைய மெஷர்மெண்ட் வச்சு கட் பண்ணுறதால ப்ளவுஸில் ஆசிட்டிஸ் என்ன இருக்கோ நம்ம அதை வச்சு தான் நம்ம கட் பண்ண முடியும். இப்போ அடுத்ததாக ஷோல்டரும் கட் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு ஷோல்டர் கரெக்டாக லெவலாக கட் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரண்ட்டு டாட் எப்படி மார்க் பண்ணுறதுன்ட்டு அடுத்ததாக பார்த்துடலாம். இப்போ ஃப்ரண்ட்டு நம்ம அழகாக கட் பண்ணி நம்ம எடுத்துட்டோம். இந்த ஃப்ரண்ட்டு கட் பண்ணதில் உங்களுக்கு என்ன டவுட் இருக்குதுன்னு சொன்னால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ மெஷர்மெண்ட் ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி இதில் டாட்ஸ் நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸோ இதில் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இப்போ ப்ளவுஸில் இருக்கிறது அதே சேம் ஆஸ் இட் இஸ் எக்ஸாக்டாக நம்ம மார்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இது மார்க் பண்ணுறது ஃப்ரண்ட்டு டாட் எத்தனை இன்ச்சஸ் இருக்குதுன்னு நம்ம அளவு ப்ளவுஸில் இருக்குதுன்னு மெஷர் பண்ணிடலாம். இப்போது அளவு ப்ளவுஸில் 2 இன்ச்சு விட்டுருக்காங்க அதில் ஷேப்பு. இப்போது அதே நம்ம வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதில் 2.25 வச்சுருக்கேன். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக வந்துடும். ரொம்ப ஜாஸ்தி கிடையாது. நான் எக்ஸஸாக வச்சுருக்கிறது கொஞ்சம் கம்மி தான் வச்சுருக்கேன். ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸஸாக இருக்கிறதால ரொம்ப டிஃப்ரென்ஸ் ஒன்றும் தெரியாது. ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஷேப் அன்ஈவனாக வந்துச்சுனாக்கா கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகிடும். அதுக்காக வேண்டி தான். இப்போ ரைட் சைடில் நம்ம அதை மார்க் பண்ணிக்கலாம். டாட்டோடைய ரைட் சைடு அண்ட் ஹைட்டை வந்துட்டு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கீழே வந்துட்டு ஒரு 1/4 இன்ச் இல்லைனாக்கா அதுக்கு மேலே கொஞ்சம் லைட்டாக ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா விடுவோம். இப்போது இதை ஹைட் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு டாட் மார்க் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ அடுத்ததாக கிராஸ் டாட் மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஆமல் சைட் டாட்.
இப்போ 3 டாட்டுமே நம்ம மார்க் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதில் ஊசி வச்சு ஒரு நாட்ச் ஒன்று போட்டுக்கலாம். ஏன்னா ஆப்போசிட் சைடும் நம்ம மார்க் போட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம டாட்ஸ் மார்க் பண்ணி முடிச்சாச்சு. கம்ப்ளீட்டாக இது ஃப்ரண்ட்டை நம்ம கட் பண்ணி முடிச்சிருக்கோம். இந்த ப்ளவுஸுடைய ஃப்ரண்ட் பார்ட்டு சம்மந்தமாக உங்களுக்கு என்னாச்சும் டவுட் இருந்துச்சுன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபைனலாக ஃப்ரண்ட்டு பட்டி எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். அது ரொம்ப பெரிய விஷயம் ஒன்றும் இல்லைங்க. அளவு ப்ளவுஸ் பிரகாரம் வச்சு நம்ம ஃப்ரண்ட்டு பட்டி கட் பண்ணி முடிச்சிட வேண்டியது தான். கரெக்டாக பாட்டம் சைடில் அந்த ஓவர்லாக் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதுலேருந்து ரெடி அளவு ப்ளஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஒரு 1/2 இன்ச்சில் நடக்க 1/4 இன்ச்சு விட்டுட்டு மார்க் போட்டு ஒரு ஸ்ட்ரைட் போட்டுடலாம். அதுக்கப்புறம் ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே ஆஸ் யூஷுவல் ஒரு ஷேப் மட்டும் எடுத்து நம்ம கர்வாக கட் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ ப்ளவுஸுடைய ஃப்ரண்ட்டு பட்டியும் நம்ம ஃபைனலாக கட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டோட்டலாக ஒரு ப்ளவுஸை லைனிங் ப்ளவுஸை நம்ம கட் பண்ணி முடிச்சிருக்கோம். இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அடுத்தடுத்து நம்ம நிறைய வீடியோஸை பார்க்குறோம். ஸோ இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.